கிராம சபையவே அவங்களால ஒழுங்காக நடத்த முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த பிடிஓ பதவி? இப்போ சுற்றி ஒரு 10 பஞ்சாயத்துக்கு ஒரு பிடிஓனா எப்படி எல்லா 10 பஞ்சாயத்தையும் அவங்களால கவர் பண்ண முடியும்? மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாதுல்லங்க. 17 பஞ்சாயத்து அவங்க வந்து 17 பஞ்சாயத்து ஒருத்தரால பார்க்க முடியாது. பிரச்சனைனாலும் நாங்கள் பஞ்சாயத்து பிரசிடண்ட் இருக்கும்போது நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம், அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பாங்க. இது வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தா உடனே தீர்வு கிடைக்காது. எங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், 1 மாதம் 6 மாதம் 1 வருஷம் நாள் ஆகும். ஒரு பிரச்சனை சீக்கிரம் அதுக்கு வந்து எனக்கு தீர்வு கிடைக்காது. ஆனால் இந்த பிரசிடண்ட்டோ ஒரு வார்டு மெம்பரோ இருக்கும்போது இது ஈஸியாக அவங்க நாங்கள் போய் பிரச்சனை எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அது உடனே சால்வ் பண்ணி கொடுங்கன்னு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கண்டிப்பாக அது வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேருக்கு மட்டும்தான் ஏன் பிடிஓ கிட்ட இருக்கக்கூடாது, பஞ்சாயத்து ஆஃபீஸர்கிட்ட இருக்கணும்னு தெரியுது. மிச்சம் உள்ள 30 பேர் தெரிய மாட்டேங்குது. இதுதான் அந்த வேலை. யாருனே தெரியாம பிடிஓனா யாரும் தெரியாது. பிடிஓனா யாருனே தெரியாது. அவங்களோட கேடர் என்ன, அவங்க பொறுப்பு என்ன, அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, அவங்க இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாது அப்படின்றதே மக்களுக்கு இன்னும் வந்து தெரியாது. நாங்கள் நேரடியாக போய் அவங்களை அணுக முடியாது. நாங்கள் வந்து நேரடியாக மக்களுக்கு வந்து தெரியும். அவங்கள்ட்ட ஃபோனில் பேச முடியுமா? பேச முடியாது. ஆமாங்க. போறதுக்கே பயப்படுவாங்க. கிராமத்தில் யார் போறாங்க? கிராமத்துல கண்டிப்பாக போகவே மாட்டாங்க. தலைவருங்க செல்லியம் இருக்குதா, சரி நான் போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்தில் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் தான் யாருமே தப்பான குறுக்கு வழியோ எந்த ஒரு வழியோ பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க இல்லாதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அது வந்து எங்களுக்கு வந்து சந்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது போய் நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது? இப்போ எங்களுக்குன்னு ஒரு தலைவரமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எங்கள் நிறை குறைகள் எல்லாம் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ அவங்ககிட்டயே நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லாமல் நாங்கள் இப்போ எங்கே போனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க, அந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு இந்த எலெக்ஷன் நடத்துறது தான் எங்களுக்கு நல்லதுன்னு தோணுது. நன்றி.